இன்றைக்கி அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். அதலை மீனில் குழம்பும் அதே மீனில் வறுவலும் பண்ண போகிறோம். இதை எந்த மீனில் வேணாலும் நம்ம செய்யலாம். முதல்ல வறுவலுக்கு என்னென்ன சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 10 பல் பூண்டு சேர்த்து, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கோழிக்குண்டு சைஸுக்கு புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு பிறகு இதில் என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறேங்கிறத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்ச பிறகு இந்த பேஸ்ட்டை மீனோடு சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மசாலா தடவின மீனை அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தவாவில் எண்ணெய் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே மசாலா தடவின மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீனை வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீனெல்லாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நிறைய குழம்பு வைக்க போகிறதுனால இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டும் 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது போல் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி மீன் குழம்பு வைக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. ஏற்கனவே இருந்த எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்து 10லேருந்து 12 பல் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க சீ ஃபுட் ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நிறைய மீன் குழம்பு ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வர வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே குழம்பு கொதிச்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நல்லா செங்காயாக இருந்த மாங்காய் தான் சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். மீனையும் மாங்காவையும் ஒன்றா சேர்த்தா மீன் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். மாங்காய் பாதி அளவுக்கு வெந்த பிறகு மீனை சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். குழம்ப ரொம்ப கிண்டி விடக்கூடாது. மெதுவாக கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். அரை முடிக்கும் குறைவான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி தேங்காய் பாலை சேர்த்துருங்க. இது மீன் குழம்போட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்திடும். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக வாசனைக்கு கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பையும் வறுவலையும் சர்வ் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.